அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாள் என்று. கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் இவள். இனிமேல் வாழ தகுதியற்றவள். மனித தன்மையற்ற இரக்கமற்ற செயலோடு அந்த கூட்டமானது நடந்து கொள்கின்றது. வேறொருவனை, அவனை விட்டுவிட்டு அவளை மட்டும் பிடித்து கொண்டு அந்த இரக்கமற்ற கூட்டம், கல் நெஞ்சமுடைய கூட்டம், அவளை மற்றவர்கள் முன்பாக இழிவுபடுத்த வேண்டும், அவள் கொல்லப்பட வேண்டும் என்று அங்கே பிடித்து கொண்டு வருகிறது. குற்றம் கண்டுபிடித்து கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்து குனிந்து தரையை பார்த்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த உள்ளம் எவ்வளவு பதபதச்சிருக்கும்ல அந்த பெண்மணி. ஐயோ முடிஞ்சிச்சு, இன்னையோட நம்மளை கொல்ல போறாங்க, இவ்வளவு பேருக்கு மத்தியில என்னை கேவலப்படுத்த போறாங்க, என்னுடைய தவறை எல்லாருக்கும் முன்னாடி எடுத்துரைத்து என்னை இழிவுபடுத்த போகிறார்கள், ஒரு மனித ஜென்மமாகவே என்னை மதிக்க போவதில்லை, என்னை கீழ்த்தரமாக நடத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும்ல, கண்ணீர் வடிச்சிருக்கும், ரத்தம் கசிஞ்சிருக்கும் அந்த இதயத்தில் இருந்து. அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து குனிந்து தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். பின்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவர் இவர் மேல் கல்லை எறியட்டும். அதுக்கு அடுத்து நடந்ததால் நம்ம வாசிக்கிறோம். என்னது? இனிமேல் பாவம் செய்யாது. இதுதான் கடவுளுடைய இரக்கம்.